இன்னைக்கு கூட நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு. தேவனுடைய வார்த்தை உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 4 வருஷமாச்சு, இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறலையே. இத்தனை வருஷமாய் இன்னும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியலையே. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அந்த கானானுக்குள்ள உடனே போக முடியல? கர்த்தர் தான் நடத்தினாரு. எப்படி நடத்தினார் தெரியுமா? செங்கடலை பிளந்து நடத்தினாரு, எரிகோ கோட்டையை இடிச்சு நடத்தினாரு, வனாந்தரத்துக்குள்ள காடையை கேட்டா காடையை கொடுத்தாரு, கீரையை கேட்டா கீரையை கொடுத்தாரு, கசப்பான தண்ணீரை தித்திப்பான தண்ணீராய் மாற்றி மாற்றி கர்த்தர் தான் நடத்துறாரு. ஆனா தாமதமா நடத்துறாரு. ஏன் இந்த தாமதம்? எதற்காக இந்த தாமதம்? ஒரு வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ. நல்ல கவனி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் அப்படின்னா அந்த வனாந்தரத்தை தான் இந்த சிறுமைங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சில கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கல்ல, சில போராட்டங்களை சந்திக்கிறீங்களா, இதுதான் சிறுமை. இது எதற்காகனா, கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ, கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நீ என்ன நிலைமையில இருக்கிற? கர்த்தருக்கு உனக்கு எப்படி தொடர்பு இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் காடையை கொடுத்தோன்னா கடிச்சு அப்படியே காடையை கடிச்சு இழுக்கும்போது சோத்திரம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக பாடல்களை பாடுறாங்க. செங்கல் 2 பிளந்த உடனே செங்கடலுக்குள்ள இறங்கி பாடல்களை பாடுறாங்க. எரிகோ கோட்டை இடிஞ்ச உடனே பாடல்களை பாடி இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆனா அடுத்த முறை இந்த காடையவே டெய்லி சாப்பிட்றதுனால முறுமுறுக்கிறார்கள். கசப்பான தண்ணீரை குடிச்சோன்னு முறுமுறுக்கிறாங்க. மோசே, எங்களை சாகவா இந்த வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வந்தீர் என்று சொல்லி மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் உன் இருதயத்தில் இருக்கிறத நீயே பார்த்துக்கோ. நீ ஆண்டவருக்குள்ள எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற? காடை கொடுத்தாலும் சோத்திரம், கீரை கொடுத்தாலும் சோத்திரம், என்ன தடைகள் வந்தாலும் சோத்திரம் சொல்ல முடியலையே உன்னால. ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு தாமதங்கள்னா, தேவனுக்குள்ள உன்னால நிலைச்சிருக்க முடியல, தேவனுடைய சத்தியத்துக்குள்ள உன்னால நிலைச்சிருக்க முடியல, குடும்ப ஜபத்தை கூட உன்னால தொடர்ச்சியா நடத்த முடியல, தனிப்பட்ட ஜபத்தை உன்னால தொடர்ந்து நடத்த முடியல, உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை உன்னால தொடர்ச்சியா காத்துக்கொள்ள முடியல. அதனால தான் நீ எந்த நிலைமையில இருக்கிறங்கிறத நான் பார்த்து உன்னை அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கிறேன். நீ என்னைக்கு சரியாகிறியோ அன்னைக்கு கானானுக்குள்ளே போவாய். அல்லேலூயா. இதனால தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாமதங்கள் ஆசீர்வாதங்கள். நீங்க மட்டும் சரியாயிட்டீங்கன்னா ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? நீங்க மறந்துட, கர்த்தர் நடத்துவாரு. கர்த்தர், நீங்கள் தேவனோ, நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் உங்களை நடத்திட்டே தான் இருப்பார். ஆனால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, மேன்மையை பார்க்க முடியாது, அந்த மேன்மைக்குள்ளே நம்மளால் போக முடியாது. கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. நீ கை கொள்வாயோ மாட்டாயோ, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து தான் கானானுக்குள்ளே போகணுங்கிறாரு. சரி, ஏன் உங்களை அறிந்து கானானுக்குள்ளே கொண்டு போகணும்னு அவர் விரும்புகிறாரு தெரியுமா? என்ன நடந்துரும் தெரியுமா? எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். செழிப்பான தேசத்தின் நன்மைகளை, சரி, ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு என்ன செஞ்சேன்? கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அந்த செழிப்பான கனியை புசிக்கும் பொழுது, நீங்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்ன நடந்துச்சா? என் தேசத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தீட்டுப்படுத்திட்டீங்க. தேசத்தை என்ன செஞ்சிட்டீங்க? அதனால தான் இந்த வனாந்தரத்துக்குள்ளே விட்டு உங்களை உருவாக்குறாரு ஆண்டவர். நீங்கள் செழிப்புக்குள்ளே படக்குன்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அந்த செழிப்பே இழந்துருவீங்க. ஏன்னா அந்த பக்குவம் இல்லைல்ல, முறுமுறுப்பு, தேவன் மேலே உறுதியாக இருக்கிற அந்த காரியம் நமக்கு இல்லை. தேவனை தேடுகிற ஒரு விஷயம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிகிறார். ஏற்கனவே சொல்லிட்டோம், அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை இல்லை.
நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற, நீ எப்படி பாட்டு பாடுற, நீ எப்படி பைபிள் வாசிக்கிறலாம் பார்க்க. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறதுனால தான் நம்மளை வனாந்தரத்துக்குள்ளே விட்டுட்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு இருதயம் தெரியுது. நம்ம ஏன் இன்னும் இந்த சகோதரி ஆசீர்வதிக்கப்படலை, ஆண்டவரே நல்லா தானே தசம பாகம் கொடுக்குறாங்க, நல்லா தானே காணிக்க கொண்டு வராங்க, ஊழியக்காரங்களை இவ்வளவுக்கு நேசிக்கிறாங்களே, அவங்கள ஏன் ஆண்டவரை நீங்கள் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகலன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நீ காணிக்கையும் தசம பாகத்தையும் தான் பார்க்குற, நான் அவனுடைய இருதயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பாருங்கள், கவனிங்க, ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதையில் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்மளை சீர்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை டிசம்பருக்கு கொண்டு வந்திருக்கிறார்ல, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன சீர்பட்டிருக்கிறீங்க? ஒவ்வொரு பாடுகளுக்குள்ளேயும் உங்கள் கிரியை மாறணும், ஒவ்வொரு பிரசங்கத்துக்குள்ளேயும் உங்கள் கிரியை மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே நீங்கள் வரணும். அல்லேலூயா. முன்னாடிலாம் படக்குன்னு எனக்கு கோவம் வந்துடும், இப்போல்லாம் வராது. ஏன்னா நான் வளர்ந்துட்டேன், என் கிரிகைகளை சீர்படுத்திட்டேன். முன்னாடிலாம் ஒருத்தனையும் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஆளுகன்னு கேட்டுட்டு தான் பேசுவேன். இப்போல்லாம் எல்லாரும் ஏன் ஆளுக தான். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன். அல்லேலூயா. என் கிரிகையை மாற்றிட்டேன். உலகம் என்னெல்லாம் எனக்குள்ளே கொண்டு வந்து வச்சிச்சோ அதெல்லாம் திருப்பி உலகத்திட்டே கொடுத்துட்டேன். என் ஆத்துமாவிலே அவர் பலன் தந்தார். அதுதான் இதை ஜெயிக்கிறதுக்கு. உங்களால் இன்னும் இந்த காரியத்திலலாம் ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் ஆத்துமாவில் பலவீனமாக இருக்கிறீங்க. உங்களை கொண்டு போய் ஆண்டவர் தேசத்துக்குள்ளே வைக்க மாட்டார். புரியுதா நான் சொல்கிறது? இந்த வனாந்தரத்துக்குள்ளேயே பெருமையாக இருக்கிறவனை கொண்டு போய் கானானுக்குள்ளே வச்சா அவன் அங்கே எப்படி தான் இருப்பான்? பெருமையாக தான் இருப்பான். வனாந்தரத்துக்குள்ளே நீங்கள் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு அப்படியே கொண்டு போய் கானானுக்குள்ளே வச்சாலும் அவன் என்னத்தான் பார்ப்பான்? ஜாதி தான் பார்ப்பான். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இந்த பூமியில் ஜாதி பார்க்குறேன், பரலோகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்ன தான் செய்வான்? ஆண்டவரே எங்கள் ஆளுகளெல்லாம் தனியாக விட்டுருங்க ஆண்டவரே, நாங்கள் அந்த சைடில் ஒரு சபையில் நாங்கள் நடத்திக்கிறோம், அந்த ஆளுகளை அங்கிட்டு தனியாக ஒதுக்கி விட்டுருங்க ஆண்டவரே. அட பாவிகளா, நீங்கள் எல்லாம் சாத்தான் தான் ஏன் ஆளு ஓ ஆளுன்னு வச்சுருப்பான்டா, நீங்கள் எல்லாம் அங்கே போங்க, நரகத்தில் போய் ஆராதனை நடத்துங்கன்னு மொத்தத்தையும் தூக்கி அங்கே போட்டுருவார். ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். நிறைய ஊழியக்காரங்க எழுப்புதல் வரணும் ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு நாளுமே வராது. அப்போஸ்தலர் 1, 2, 3 வாசிங்க, அதில் தான் எழுப்புதலே இருக்குது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் விற்று எல்லாத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். நான் ஏற்கனவே எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படின்னு யூடியூப்பில் 2 மெசேஜ் போட்டிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க தான் தாமதிக்கிறதுக்கு காரணம். சபைக்குள்ள ஒரு மனதை கொண்டு வரல. ஜெனிஃபர், உன் தோடு செயினெல்லாம் கொண்டு வந்து விற்றுட்டு சர்ச்சில் வச்சு நம்ம எல்லோரும் மொத்தமாக அனுபவிப்போமா? சூப்பர். அப்படி ஒரு இருதயம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். ஜனங்கள் எல்லாத்தையும் எப்படி அனுபவிச்சார்கள்? பொதுவாய் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். பொதுவாய் அனுபவித்தார்கள். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் மொத்தமாக இறங்கினார். என்னைக்கு இந்த அனனியா சப்ரால் மட்டும் பாதியை வஞ்சித்து கொண்டு பாதியை தேவசமூகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு ஆண்டவர் பாதி மேலே போயிட்டார். அன்னைக்கே பார்த்தார், மனுஷனோட நம்மளால் வாழ முடியாதியா, அவன் இருதயம் இன்னும் திருந்தல்ல. இந்த பரிசுத்த ஆவியை மொத்தமாக கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இவன் பாதியை அபகரித்து கொள்ளணும்னு நினைக்கிறான். பாதி இருதயத்தை தான் எனக்கு கொடுக்குறான், பாதி இருதயத்தை உலகத்துக்கு பயன்படுத்துகிறான். அதனால இவன் கூட இன்னைக்கு பாருங்க, ஜெபம் பண்ண அற்புதமே நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கல? ஆண்டவர் மொத்தமாக நம்ம கூட இல்லை, ஏதோ நடத்துறாரு, அவ்வளோதான். அவர் வெக்கப்பற்றக்கூடாது நம்மளால அப்படின்னு நடத்துறாரு. நான் நம்புவேன்